reality. Talk to me, numbers never lie. Add it up, that's me. வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான்ஜெடி. தளபதி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே கட்சி விஷயமா எதுவும் போயிருக்காரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இவர் தான் போயிருக்காருன்னு பார்த்தா அடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் ஃபேமிலி வந்து போயிருக்காங்க. சரி இவங்களும் வந்து கல்யாணம் போயிருக்காங்க போல இது அப்படின்னு பார்த்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அவரும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆந்திரா சைடில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவருடைய வந்து வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. ஸோ இந்த திருமண ஃபங்க்ஷனுக்காக வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல வந்து வந்திருக்காங்கன்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம வந்து சென்னையில நடந்திருக்கு. ஸோ நம்ம சென்னையில வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இதுக்காக வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்றது பெரிய விஷயம். இது வந்து ஒரே டைம்ல வந்து எல்லாருமே வந்து மீட் பண்ணாங்களா? இல்ல அடுத்த டைம்ல மீட் பண்ணாங்களா தெரியல. ஆனா ஒவ்வொரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது இன்னும் ஒரே டைம்ல வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ, வீடியோ ரிலீஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெறைய விஷயம் வந்து பாலிடிக்ஸ் இல்லையா? ஸோ அதோட நெறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? இப்போ வந்து இவரு வந்து வந்திருக்காரு. ஸோ ஜெகன்மோகன் அவர்களுடைய வந்து போயிருக்கிறனால இவரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்த கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.